எல்லாருக்கும் வணக்கங்க. 100% தூய்மையான, இயற்கையான, கலப்படம் இல்லாத செக்கு எண்ணெய் உற்பத்திங்கிறது மிகவும் சவாலான விஷயங்க. அதாவதுங்க ஒவ்வொரு செக்கு எண்ணெய் உற்பத்திக்கும் பயங்கர சவாலான இருக்குது. ஆனா வாடிக்கையாளர்கள் நல்ல தரமான உற்பத்தியாளர்கள தேர்ந்தெடுத்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, சுலபமா உங்களுக்கு ஆரோக்கியமான எண்ணெய வாங்கி சாப்பிட்டுறலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் அவுட்புட் வேறுபடுங்க. கல்லு செக்கு, மரச்செக்கு, இரும்பு செக்கு, எக்ஸ்ப்ளோரு இந்த மாரி ஒவ்வொரு செக்குக்கும் வந்து அவுட்புட் வேறுபடுங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் அவுட்புட் வேறுபடும். அதாவது கடலை காய வச்சு ஆட்டுறோமா, காய வைக்க மாட்டோமா, எந்த கடலை வாங்குறோம், எந்த எள்ளு வாங்குறோம், இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்திலயும் மாறிட்டே தான் இருக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உத்தரவாதம்ங்கிறதே இருக்காது. இது வந்து இப்படி வரும்பா, இப்படியே தான்ப்பா வரும், இது ஒரே மாரி வரும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. நிலக்கடலை விலையேற்றம் வந்து அதிகமாயிட்டே இருக்குதுங்க. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, நாட்டு நிலக்கடலை வாங்குனோங்க. நாட்டு நிலக்கடலை இது வந்து சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 118 காயும்போது ஒரு 6% மாய்ஸ்சர் போகுங்க. 6% மாய்ஸ்சர் கணக்கு போட்டோம்னா, எண்ணெய் உற்பத்தி வரும்போது ரூ. 125 வருங்க. இதோட எண்ணெய் சதவீதம் இன்னைக்கு வந்து நாங்க என்ன வந்துச்சுன்னாங்க, இன்னைக்கு உற்பத்தி பண்ணதுங்க 9/4/26 முதல் 2 செக் போட்டதுல 8.7 கிலோ தான் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 3 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எப்பவுமே வர்றதுங்க. அதாவது முதல் செக் 2 செக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சூடாகாம இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் உற்பத்தி முழுசா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 9.7 வந்திருக்குங்க. இந்த 9.7ங்கிறது 40%ங்க. இந்த 40%ல மறுபடியும் ஃபில்ட்ரேஷன்ல புண்ணாக்கு வந்து ஒரு 4லிருந்து 5% கம்மியாகுங்க. 40% தான் அந்த கடலை வந்து கிடைச்சிருக்குங்க. இந்த கடலை வந்து ஜெயம் கொண்டு வந்ததுலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வறுத்து சாப்பிடறதுக்கு வந்து நல்லா ருசியா இருக்குங்க. ஆனா எண்ணெய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெயோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்குது. இது வாங்குனோம்னா ஹெவி லாஸா இருக்கான வாய்ப்புகள் வந்து செக்கு எண்ணெய் உற்பத்தியாளருக்கு அதிகமா இருக்குங்க. இப்ப நீங்க பார்க்குறது ராஜஸ்தான் நிலக்கடலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆயில் அவுட்புட் வருதுன்னு சொல்லி நம்ம நோட்ல பார்த்துடலாங்க. பாருங்க, இது வந்து அந்த வெளிமாநில நிலக்கடலை. 24 கிலோ போட்டதுக்கு 11 கிலோ முதல் செக்குங்க. அதுக்கப்புறம் 3 நாள்ல 11.3 இந்த 11.3 தான் ஸ்டாண்டர்டுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, புண்ணாக்க ஊத்தி ஆட்டுவோங்க. அதாவது இந்த எண்ணெய் ஊத்தி தெளிஞ்சதுக்கப்புறம் கீழ நிக்கிற புண்ணாக்கு ஊத்தி ஆட்டுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்ட்ராவா வருதுங்க. ஏன்னா, நாங்க முதல் வந்து 4 செக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடலை மட்டும் போட்டு ஆட்டுவோம். அதுக்கப்புறம் புண்ணாக்கு போட்டு ஆட்டணுங்க. ஏன்னா, புண்ணாக்கு போட்டு ஆட்டுனா தான் நமக்கு வந்து அந்த புண்ணாக்கு வந்து லாஸ் ஆகாதுங்க. அதனால புண்ணாக்கு போட்டு ஆட்டும்போது இது வர வெயிட்டுங்க. ஏன்னா, மத்தபடி பாருங்க மறுபடியும் பாருங்க. கடலை 1, 2 24 கிலோ போட்டதுக்கு 11.2 கிலோ. அதுக்கப்புறம் புண்ணாக்கு போட்டு ஆட்டியிருப்பாங்க. இந்த மாரி தான் வருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் நிலக்கடலை கிட்டத்தட்ட 11.3 கிலோ ஆவரேஜா வச்சுட்டா 47% எண்ணெய் கிடைக்குதுங்க. அப்போ நாட்டு கடலை பருப்பை விட ராஜஸ்தான் எண்ணெய் நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18% எண்ணெய் சேர்ந்து கிடைக்குதுங்க. அப்போ அந்த 18% லாபம் குறைஞ்சா எவ்வளோ லாஸ் ஆகுங்க ஒரு உற்பத்தியாளருக்குங்க? அடுத்த பதிவுல நாட்டு நிலக்கடலை எண்ணெயில உற்பத்தி பண்ணா எவ்வளோ என்ன விலையாகுது? ராஜஸ்தான் கடலைல எண்ணெய் உற்பத்தி பண்ணா என்ன உற்பத்தி விலையாகுதுன்னு சொல்லி அடுத்த பதிவுல பார்க்கலாங்க. 20 வருஷமா தொழில் பண்றோம். பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்கு எண்ணெய் தொழில் சவாலான தொழிலுங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.